மேலும் ஒவ்வொரு தேசத்திலேயும் ராஜகுமாரர்கள் எல்லாரும் வந்தா ஸ்வயம்பரத்துக்கு. எல்லாரும் அந்த தனுஷை பார்க்குறா. அந்த தனுஷும் பயங்கர கனமாக இருக்கு. அது வந்து ஒரு மகா யஜ்ஞத்தில் வருணனால கொடுத்த தனுஷு. அந்த தனுஷு சில அஸ்திரங்கள்லாம் கொடுத்தா. அந்த தனுஷு திவ்யமும் பொருத்திய தனுஷு. அதை வந்து எல்லாரும் வந்து பார்க்குறா. பயங்கரமாக இருக்கு. அந்த தனுஷை எல்லாராலும் அசைக்க கூட முடியல. சில பேர்லாம் மீசையை முறுக்கிட்டு அகங்காரத்தோட வரா. ஆனால் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுறா. அவளால் அந்த தூக்க கூட முடியாது, சொட்டு பார்க்க கூட முடியாது. அப்படி இருக்கு அந்த தனுஷு. மேலும் கொஞ்ச நேரம் கழிச்சு விஸ்வாமித்திரர் வர ராமலட்சுமணாவோட. ஜனகருக்கோ கவலை ஏறிட்டே போறது. ஒரு நல்ல ஆத்மாரம் கிடைக்கணும் புத்திரிக்கு அப்படின்னு. அதே சமயத்தில் நம்ம விஸ்வாமித்திரர் வரும்போது விஸ்வாமித்திரேன சகிதோ யஜ்ஞம் திரஷ்டும் சமாகதா. விஸ்வாமித்திரரோட ராமலட்சுமணன் வரா. அவ அழகா இருக்கா பார்க்க. அவ வந்து யஜ்ஞம் திரஷ்டும் சமாகதா, யஜ்ஞத்தை பார்க்கறதுக்கோசம் வரா. விஸ்வாமித்திரரோட வந்தோடனே ஜனகர் வந்து விஸ்வாமித்திரருக்கு நமஸ்காரம் பண்றார். விஸ்வாமித்திரர் ஜனகர்கிட்ட அந்த தனுஷை கொண்டு வாப்பா அப்படிங்கிறார். அந்த தனுஷை கொண்டு வந்தோடனே ராமர் உடனே அந்த தனுஷை பார்த்து அடுத்த க்ஷணமே அதை தூக்கி ஜாம் சமாரம்பிய ஜெட்டி பூரையா வாசனையை வந்து தேன பூரையா அவேகான் மத்திய பக்தம் விதாரணம் தஸ்ய சப்தோத பீமஹா பதிதஸ்யாஷனே இவ. அந்த தனுஷ் அப்படியே தூக்கி நாணயத்தும் போது அது அப்படியே ரெண்டாவது விழந்தான். அது அப்படியே இடி மாதிரி இருக்கான் சப்தம். இப்படியா அது அப்படி ஆனாலே ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷம். ஜனகருக்கு திருப்தியா தயாராயிட்டார். சீதையை ராமருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு தயாராயிட்டார். ஆனா வந்து ராமருக்கு ஒரு வாட்டி அப்பா